தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவை அடைய வேண்டுமென்றால், நிறை உண்மையை நோக்கிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால், அதற்கு தூய ஆவியானவருடைய துணை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே தூய ஆவியானவருடைய துணையை நாடக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் எல்லோருமே இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தந்தையாகிய இறைவனுடைய அன்போடும் இயேசுவினுடைய அன்போடும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நமக்கு தேவை என்பதனை உணர்ந்து வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய விக்டர் ரோசாலி குடும்பத்தினர் இறைவன் தங்களுடைய வாழ்வில் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி கூறியும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களின் கருத்துக்களோடு கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துக்களையும் அன்னையினுடைய பாதம் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்னையானவள் நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்வார், நமக்கு தேவையான நிம்மதியை கொடுப்பார், நமக்கு தேவையான மகிழ்ச்சியை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும்
அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 17, இறை திருவசனங்கள் 15, 22, இயல் 18 1 முடிய. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையொப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்று உள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகில் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டுமென்று அவர் கட்டளையிடுகின்றார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழுதல் செய்ததன் வாயிலாக என் நம்பிக்கை உறுதியான என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோப்பாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண்ணும் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. 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 விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள்.
உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. Alleluia, 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 Alleluia. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 16 இறைவசனங்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, வழக்கமாக பேச்சு வழக்கிலே மனிதர்களாகிய நம்முடைய அறிவை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், கற்றது கடுகளவு, கல்லாதது கடலளவு என்று சொல்லுவார்கள். மனிதர்களாகிய நம் அனைவருக்குமே தெரிந்தது கொஞ்சம்தான், தெரியாதது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றன என்பதனை நம்முடைய அன்றாட வாழ்வின் அனுபவத்திலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, கல்லாததை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலே நல்லதொரு வாழ்வு வாழுவதற்கு
எந்தெந்த படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான படிப்பினைகளை பெற்றுக்கொள்வது எப்படி என்பது எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார் என்பதனை ஒவ்வொரு மனிதருமே உணர்ந்து வாழ இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மனிதன் எதையுமே இன்னும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு, எனக்கு தெரியாத ஒன்றை இறைவன் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அதுவும் எப்படி கற்றுக் கொடுப்பார் என்றால், தூய ஆவியானவரை துணையாளராக எனக்கு கொடுத்து அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்கின்ற நெறிமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களினமாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். புனித பவுல் பேசுகின்ற பொழுது மக்களை பார்த்து, நீங்கள் அறியாத தெய்வம் என்று ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த அறியாத தெய்வத்தை அறிவிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அறியாத தெய்வத்தை அறிய வைப்பது யார்? அந்த தெய்வத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதனை கற்றுக் கொடுப்பது யார்? அந்த தெய்வத்தினுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பது தான் இந்த ஞானத்தினுடைய மேன்மையாக அல்லது தூய ஆவியானவருடைய கொடைகளினுடைய மேன்மையாக இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. நான் 3 ஆண்டு காலம் உங்களோடு பயணித்த இந்த மன்னக வாழ்விலே நான் கற்றுக் கொடுத்தது கொஞ்சம்தான். நான் இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டும். அவை எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தூய ஆவியானவரை உங்களுக்கு துணையாளராக கொடுக்கிறேன். ஆகவே தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான், அவருடைய வழிநடத்துதலின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அடிப்படையான ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை ஆணித்தரமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தூய ஆவியானவருடைய இயல்பாக எந்தெந்த பண்பு நலன்கள் இருக்கின்றன என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அரைகுறை ஞானத்தை நமக்கு கொடுக்க மாட்டார், அரைகுறை அறிவை நமக்கு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அரைகுறையான அறிவு ஆபத்தானது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படி என்றால் முழுமையான அறிவை, முழுமையான ஞானத்தை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தூய ஆவியானவர் துணையாளராக இருப்பார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியவராக தூய ஆவியானவர் இருப்பார் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நிறையவற்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்கின்ற ஏக்கம் நம்முடைய வாழ்விலே இருக்கும். நான் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தன்மையின் அடிப்படையில் எனக்கு விண்ணக வாழ்வு கிடைக்குமா, நான் இறைவனை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற ஏக்கமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இருப்பது இயல்பு. அன்புக்குரியவர்களே, எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அந்த எதிர்காலத்திலே நீ எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக பண்பு நலன்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பினை தூய ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்பதனை நமக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவரை குறித்து பேசுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தூய ஆவியானவர் தாமாக எதையும் பேசப் போவதில்லை. மாறாக என்னிடமிருந்து எதை கேட்டுக்கொண்டாரோ அதைத்தான் பேச போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னக வாழ்வினுடைய தொடர்ச்சியாகத்தான் தூய ஆவியானவருடைய பணிவாழ்வு இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த தூய ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? அன்னையினுடைய பாதம் நாம் அமர்ந்திருந்தோம் என்றால், அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி அன்னையோடு இணைந்து நாமும் வேண்டினோம் என்றால் கண்டிப்பாக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார் என்கின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. பெந்தகோஸ்தே திருவிழாவிலே என்ன நடந்தது என்று நம் அனைவருக்குமே தெரியும். அன்னை இருக்கிறார், அன்னையோடு திருத்தூதர்கள் இருக்கிறார்கள், அத்துணை சீடர்களும் பக்தர்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எல்லாரும் இறைவேண்டலிலே அன்னையோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார்.
அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த புதன்கிழமையாகிய இன்றைய தினம் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டியவர்களாக அன்னையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னையோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு வாழ்வுக்கு தேவையான ஞானம் கொடுக்கப்படும். அந்த ஞானம் நமக்கு இருக்கின்ற பொழுது எதை செய்வது, எதை செய்ய வேண்டாம், எதை விட்டு விடுவது என்பது எல்லாமே நமக்கு தெரியும். நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்வினை வாழ முடியும். ஆகவே அன்னையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை நாமும் விட்டுவிடாமல் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளை இதே நெறிமுறைகளுக்கு அழைத்து வரக்கூடிய பெற்றோர்களாக நாம் அனைவரும் மாறுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், படியாய் எம்மை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, இடைவிடா சகாய தாய்க்கு நபநாள் எடுத்து கொண்டாடும் இந்நாளில் பேரின்பத்துடன் உமக்கு அழைக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அழைத்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடவுளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையொழிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்னையினுடைய பக்தர்களாக இந்த அதிகாலை வேளையிலே கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதித்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே,
என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சேவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தேரும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னையினுடைய பக்தர்களுக்கு மதிய உணவு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அன்பின் விருந்திற்கு உங்களால் இயன்ற நன்கொடைகளை பெருந்தன்மையோடு கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவருமே அறிந்தபடி நம்முடைய பசலிக்காவில் அன்னையினுடைய பெயரால் அன்பின் விருந்து உண்ணக்கூடிய மக்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று அமைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய பெயரால் அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு உங்களால் இயன்ற தாராள உதவியினை பெருந்தன்மையோடு கொடுத்து உதவி இந்த பணியினை தாங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். வருகின்ற 31ஆம் தேதி மாலை 6:15 மணி திருப்பலியில் புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளை கொண்டாடக்கூடிய அன்று கர்ப்பிணி பெண்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படும். ஆகவே ஒன்று கூடி வந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுவரை இந்த அன்னையினுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பின் விருந்து கூடாரத்திற்கு தங்களுடைய நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடியவர்கள்: ஃப்ளோமி அல்ஃபோன்ஸ், வரகநேர் முதல் தெரு ரூபாய் 600, காட்டூரை சேர்ந்த அலெக்சாண்டர் ரூபாய் 1000, சென்னையை சேர்ந்த தங்கராஜ் ரூபாய் 100, வரகநேரி சந்தனபுரத்தை சேர்ந்த ஜார்ஜ் துரை ரூபாய் 10,000, மரியம் நகரை சேர்ந்த ஜெர்வின் சாவியோ ரூபாய் 300, நாகப்பட்டினத்தை சேர்ந்த அகமது அலி மும்தாஜ் ரூபாய் 500, மதுரையை சேர்ந்த சன்னாசி ஆதி பரமேஸ்வரி ரூபாய் 500, நாகூரை சேர்ந்த சுல்தான் யூசுப் அன்னார் கவி ரூபாய் 500, கும்பகோணத்தை சேர்ந்த சிவனேசர் பார்வதி ரூபாய் 500. பெயர் சொல்ல விரும்பாதவர் திருச்சியை சேர்ந்த ரூபாய் 850, துவாக்குடியை சேர்ந்த அந்துவான் ஜெரிசா ரூபாய் 5000, நித்யானந்தபுரத்தை சேர்ந்த அந்துவான் குடும்பத்தார் ரூபாய் 1,00,000, கருமண்டபத்தை சேர்ந்த பிரிசில்லா பெர்சுவா ரூபாய் 350, கேகே நகரை சேர்ந்த ஜாய் வென்னிஸ் ரூபாய் 100, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 200, திருச்சியை சேர்ந்த சரண் ஆண்டன் ரூபாய் 200, கருமண்டபத்தை சேர்ந்த ஜெயராஜ் ரஞ்சித் ரூபாய் 200, கிராப்பட்டியை சேர்ந்த அந்தோணிராஜ் ராணி குடும்பத்தார் ரூபாய் 2000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1,00,000. மொத்தமாக இதுவரை 2,22,900 ரூபாய் வந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களை, ஏறக்குறைய 20 லட்சத்திற்கான பணிகள் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே தாராள உள்ளத்தோடு உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று மதியம் அன்பின் விருந்து வழங்கப்படுவதற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்த உள்ளத்தினர்: கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பயஸ் குடும்பத்தார், காஜாப்பேட்டையை சேர்ந்த எஸ்தர் குடும்பத்தார், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பிரீத்தி பால் குடும்பத்தார், வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர், காட்டூரை சேர்ந்த அந்தோணிராஜ் குடும்பத்தார், மாத்தூரை சேர்ந்த ஸ்டீஃபன் தேவி குடும்பத்தார். இவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய விக்டர் ரோசாலி தம்பதியினரை இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும். எல்லா விதமான நலன்களாலும் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாக பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்மொழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறு கால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். ஓம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணரச் செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாபெரும்
உலகமதிசயுமக்கள் போற்றி புகழரும் உமர் புகழ்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி அருள் அடையாளங்கள் பக்தி முயற்சிகள் நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும் பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வன்முறைகள் ஆகியன ஒழியவும் நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும் ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாகலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண் நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று
நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிழா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இதோ இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த தெய்வீகமான பிரசன்னம் நமக்கெல்லாம் வாழ்வினை கொடுக்கக்கூடிய பிரசன்னம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரசன்னம், நம்முடைய உடல் நோய்களை போக்கக்கூடிய பிரசன்னம், நம்முடைய மன உளைச்சலை நீக்கக்கூடிய பிரசன்னம். என்னை தேடி வா மகனே, நம்பிக்கையோடு வா மகளே, உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வீகமான பிரசன்னத்தில்தான் இதோ இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னை தேடி வா, என்னை தேடி வா. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை வளமுற செய்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களை போக்குகிறேன், உன்னுடைய அழுகையை மாற்றுகிறேன், உன்னுடைய வேதனை எல்லாவற்றையுமே தணிக்கிறேன் என்று சொல்லி நம் எல்லோரையுமே ஆண்டவர் இந்த வேளையிலே அழைக்கிறார். இதோ பார் மகனே, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேனே. இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னுடைய பெயரை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேனே. உன்னுடைய வாழ்க்கையை நான் அனுதினமும் வழிநடத்தி உனக்கு அரணாக, உனக்கு கோட்டையாக, உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேனே. என்னை தேடி வா மகனே, என்னை தேடி வா மகளே, நம்பிக்கையோடு ஜெபி மகனே, நம்பிக்கையோடு ஜெபி மகளே. நீ கேட்டதை எல்லாவற்றையுமே கொடுப்பதற்காக, உன்னை அரவணைப்பதற்காக, உனக்கு ஆசை கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார். இதோ பார், உன்னுடைய வாழ்விலே எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் மேன்மை அடைய செய்ய போகிறேன். எல்லோருமே அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் என்னை தேடி வந்திருக்கிறாய், என்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். ஆகவே இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக மாறும். இந்த நேரம் அருளின் நேரமாக மாறும். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த வேளையிலே முடிவுக்கு வரும். அதற்குரிய ஆசையை நான் கொடுக்க போகிறேன் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தை, இந்த அருளின் நேரத்தை, இந்த அற்புதமான நேரத்தை ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரே என்னோடு பேச மாட்டாயா, என்னுடைய அழுகுரலை கேட்க மாட்டாயா, எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாயா, என்னுடைய மன கஷ்டத்தை போக்க மாட்டாயா, என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாயா என்கின்ற உணர்வோடு இந்த ஆண்டவரிடம் ஒரு சில மணித்துளிகள் உருக்கத்தோடு ஜெபித்து நம்முடைய வேண்டுதல்களை எழுப்பி வேண்டுவோம். எல்லாரும் இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்மேல் மனம் இறங்கும் என்று உரக்க கத்திய அந்த பார்வையற்ற பர்த்திமேயுவை உடனடியாக அழைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்தான். நான் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னவுடனே, நீ போ, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுத்தது, நீ பார்வையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு போ என்று சொன்ன அந்த தெய்வம்தான் நம் கண்முன்னால் இருக்கிறது.
ஆகவே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் ஆண்டவர் இந்த வேளையிலே கொடுப்பார். எல்லா விதமான குறைகளையும் ஆண்டவர் போக்குவார். நமக்கு புத்துயிர் கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு தேவ பிள்ளைகளே இந்த ஜெபத்திலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரை எல்லாருமே உற்று பாருங்கள். வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவர், சக்தி கொடுக்கக்கூடிய ஆண்டவர், பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவர், நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஆண்டவர், அமைதியை அருளக்கூடிய ஆண்டவர், அதுவும் இந்த உலகம் தர முடியாத அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தீரே அன்பு தெய்வமே. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய அழுகுரலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இதோ அழுகையோடு, இதோ வேதனையோடு, நிறைய மன பாரங்களை சுமந்த பிள்ளையாக உம்முடைய திருப்பாதத்திலே உம்மை நோக்கியே கண்களை பதித்தவாறு இதோ முழந்தால் படியிட்டு உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. கஷ்டங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. கவலைகள் என்னுடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. உறவுகள் எல்லாம் எங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியான வாழ்வு வாழ முடியவில்லை. தோல்விக்கு மேல் தோல்வி, அடிக்கு மேல் அடி, குழப்பத்திற்கு மேல் குழப்பம், இப்படி எங்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது. தெய்வமே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க உம்மால் முடியும். எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க உம்மால் முடியும். நான் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறேனோ அதை உம்மால் செய்ய முடியும் என்கின்ற உணர்வோடு தான் இதோ இந்த வேளையிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நினைக்கின்ற பொழுது கண்ணீர் என்னுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக வழிந்தோடுகிறது. ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னுடைய வாழ்விலே இவ்வளவு சோகம் ஏன்? இவ்வளவு வருத்தம் ஏன்? இவ்வளவு தோல்வி ஏன்? எதற்காக நான் இந்த மண்ணகத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற பயம், அச்சம் எல்லாமே என்னுடைய வாழ்விலே சூழ்ந்திருக்கிறது. தெய்வமே, தெய்வமே, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடியவர் நீர். வெறுமையிலிருந்து இந்த அழகான உலகத்தை படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர். அதனால்தான் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நொந்து போய் வந்திருக்கிறோம், வெந்து போய் வந்திருக்கிறோம், சோகத்தோடு வந்திருக்கிறோம், அழுகையோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நீர்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீர்தான் எங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். நீர்தான் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும். நீர்தான் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க வேண்டும். மன பாரத்தை குறைக்க வேண்டும். மன கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே எங்களுக்கு வெற்றியை கொடு. எங்களுடைய குடும்பத்திலே அமைதியை கொடு. எங்களுடைய மனதிற்கு நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. உம்மை தவிர வேறு யாரும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. அதனால்தான் உருக்கத்தோடு வந்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, என்னுடைய அழுகையை பார்த்து, என்னுடைய கண்ணீரை பார்த்து, என்னுடைய வேதனையை பார்த்து, நான் படக்கூடிய பாடுகளை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றியருள வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்கி பார்த்து தேவையான கொடைகள் எல்லாவற்றையுமே கொடுத்து காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். தினமும் வாழ்த்துவோம் அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோ எங்களிருதயம் மாதாவே நீ கொடு மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும்
எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவே தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேலையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம்.